ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌலிதனு ஃபன் ப்ரோ சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஐயாசாமி கோயிலில் குண்டம் இறங்குற ஃபங்க்ஷனுங்க. அதனால் நாங்கள் வந்து சரி இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். சரி மௌலிஸ்க்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு, எக்ஸாம் இருந்துச்சு. அதனால் அவனை அனுப்பிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். மௌலிஸ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். தன்வந்த் இன்றைக்கின்னு பார்த்து நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தான். சரி டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி ஸ்லோவாக போய்க்கலாம் அவனையே கூட்டிகிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு அவனை விட்டுட்டு நாங்கள் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகணுன்ட்டு. தன்வந்த் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் குறும்பு பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வர வழியில் பாட்டி வந்து பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதனால் பூவும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கே தலையில் பூ போடுறதா? சரி தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறப்ப பூ வச்சுக்கிறேன். அப்புறம் பாட்டி வந்து கோயிலுக்கு போய் சாமிக்கு வந்து பூசை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து பச்சை மாவு வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பச்சை மாவில் தீபம் போட்டு சாமிக்கு வந்து பூசை கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து லஞ்சுக்கெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து செய்கிறதுக்கு டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். டஸ்ட்டு வந்துடுமா? அதனால் கண்ணாடி வேணுமா? நான் தரமாட்டேன். போட்டுக்கோ, போகலாம் டைம் ஆச்சு, போட்டுக்கோ. போடு போடு போடு. சரி வாங்கிக்கலாம், போடு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், குண்டம் இறங்குறதுக்காக வந்து இது விறகெல்லாம் போட்டு நெருப்பு மூடிட்டு இருந்தாங்க. பாட்டி வந்து அந்த விறகெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க முன்னாடி. அது வந்து ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு போய் அந்த இதில் போட்டு கற்பூரம்லாம் சேர்த்தி போட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாட்டி வந்து போய் சரி நான் போட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ போய் போட்டுருன்னு சொன்னாங்க. பாட்டி வந்து இப்போ அதை போடுறாங்க பாருங்கள். அந்த இதை ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் கற்பூரத்தையும் சேர்த்தி போட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் போட்டு வந்தேன். தன்வந்த் வந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம போக முடியாது, அனலாக இருக்கிறனால அவனை நாங்கள் அந்த சைடு கூட்டிகிட்டு போகலை. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌட் இல்லைங்க. ஏன்னா ஈவினிங் தான் குண்டம் இறங்குறனால இப்போ சாமியும் அந்த டைமில் தான் ஊரை சுற்றி இது பண்ணிட்டு வருவாங்க. அதனால் இப்போ நாங்கள் போன டைமில் வந்து கூட்டம் இல்லை. பாருங்கள், கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வெளியே வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கி சரி தன்வந்துக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா மௌலிஸை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகணும். பார்த்திங்கன்னா இது வந்து ஈவினிங்க. மறுபடியும் இப்போ எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் மறுபடியும் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு சாமிக்கு பூசை கொடுக்குறதுக்காக. சாமி ஊர்வலம் வந்துட்டுருக்குங்க. அதனால் பாட்டி பூசை கொடுக்குறதுக்காக எல்லா இடத்தையும் வெளியே வச்சுட்ருக்காங்க.